சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் முதல் உலக மாநாடு செப்டம்பர் 12 மற்றும் 13 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மாநாட்டினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கும்படி கோரிக்கை வைத்துள்ளோம். சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் சார்பில் நம்ப முடியாத தமிழ்நாடு நிலையான நாளை நோக்கி ஒன்றிணைதல் என்ற தொழில்முறை மேம்பாட்டு மாநாடு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் சார்பில் குழுவாக செய்தியாளர்களை சந்தித்தனர். சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் முதல் உலக மாநாடு செப்டம்பர் 12 மற்றும் 13 தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் அமைந்துள்ள சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறவுள்ளது. சர்வதேச தமிழ் பொறியாளர்கள் மன்றம் உலகின் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழ் பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோரால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் கிளைகளை கொண்டுள்ளது இந்த அமைப்பு. இந்த அமைப்பின் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதுதான் எங்களுடைய வேலையாகும். இந்த மாநாட்டினை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கும்படி கோரிக்கை வைத்துள்ளோம். இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கம் தமிழ் பொறியாளர்கள் வளர்ச்சியை வெளிக்காட்டுதல், சமூகத்தின் திறன் மேம்பாட்டுக்கான வழிகாட்டுதல், ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை வழங்குதல் மற்றும் தொழில் வாய்ப்புகள் மற்றும் தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்தலாகும். இந்த மாநாட்டில் மாணவர்களுக்கான 2 சிறப்பு அரங்கங்கள் அமைக்கப்படுகின்றன. குறிப்பாக மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த 2 அரங்கங்கள் அமைக்கப்பட உள்ளன. இந்த மாநாட்டில் மொத்தம் 2000 இருந்து 3000 நபர்கள் கலந்து கொள்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மொத்தம் 15 நாடுகளில் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டுக்கு வருகிறார்கள். இந்த மாநாட்டின் தமிழ் பொறியாளர்களை மேம்படுத்துவதற்காக கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். தமிழ் பொறியாளர்கள் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது தற்போது அவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துதான் வருகிறது. இதற்கான முக்கியமான காரணம், பள்ளி படிப்பை முடித்தவுடன் கல்லூரிகளில் சேர்ந்து பொறியியல் படித்து மாணவர்கள் அதிக அளவில் வெளியே வருகிறார்கள். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் பள்ளி மற்றும் பொறியியல் கல்லூரிகளில் படித்தவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என குறிப்பிட்டார். உதவி செய்வதற்கும் இங்கே உற்பத்தியாகின்ற பொருட்களை வெளிநாட்டு சந்தைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த மாநாடு ரொம்ப பயனுள்ளதாக அமையும் நினைக்கிறோம். அடுத்த தலைமுறை இருக்கிற பொறியியல் கல்லூரிகளுக்கெல்லாம் ஒரு 20 டாபிக்னு சொல்லக்கூடிய 20 தலைப்புகளில் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் கேட்டிருக்கோம். அதில் நாங்கள் ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே பரிசு தொகையும் சொல்லியிருக்கோம். ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுறதால இதெல்லாம் வரும்போது தொழிலதிபர்கள், அறிவியல் அறிஞர்கள், பொறியாளர்கள், அரசு சார்ந்த அதிகாரிகள் இவங்களாம் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்துக்கான தொடக்கமாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம்.